டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பம். மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைந்து கூட்டணி கட்சிகளாக மாறி டிவிகேவை ஆட்சிக்கு வராமல் தடுக்கிறது யாரு? மீடியா அப்படி சொல்லிட்டு இருக்கு. அதற்கு டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? அப்படி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி சேர்ந்து எங்கள் ஆட்சியை கவிழ்க்க பார்த்துச்சுன்னா நாங்கள் ஜெயிச்ச 108 தொகுதிகள்லையுமே ராஜினாமா பண்ண வச்சு மறுபடியும் எலெக்ஷன் வச்சு நாங்கள் ஜெயிச்சு வருவோம். யார்? டிவிகேவுடைய தொண்டர்கள். டிவிகேவோட தலைவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் இன்னும் எந்த முடிவுமே சொல்லலை. மீடியாக்களும் தொண்டர்களும் நேற்றுலேருந்து இந்த விஷயத்தை பரப்பிட்டே இருக்காங்க. அதற்கு ஒரு சிறந்த முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு நமது டிஎம்கேவினுடைய தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். இது மக்கள் கொடுத்த முடிவு. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிவிகே கட்சிக்கு, விஜய் அவர்களுக்கும் நாங்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம். மக்களால் கொடுக்கப்பட்ட இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார். மீடியாவுக்கும் இங்கு நடக்கும் சோசியல் மீடியாவுக்கும் கிடைக்கின்ற தீனியை ஒரே முட்டா முடிச்சிட்டாரு நம்மளது எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அரசியல் முதிர்ச்சி அடைந்த தலைவன் அப்படின்னா அவர் மு.க. ஸ்டாலின் தான். அவர்களிருந்து வார்த்தைகள் இருந்தே நம்மளுக்கு தெரியுது. சரி, அதை விட்டுறலாம். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவா டிஎம்கேவா இணைந்து செயலாற்றியிருக்கா அப்படின்னா கிடையாது. 1972 அண்ணா இறந்த பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த ஏடிஎம்கே. அப்போ இருந்து இந்த 54 வருடங்கள் வரை ஒரு நாள் கூட கூட்டணி கட்சியாக சேர்ந்து 2 பேரும் போட்டியிட்டதும் கிடையாது, கூட்டணியாக இருந்ததும் கிடையாது. சட்டசபையில் ஒரு தீர்மானத்துக்காக 2 பேரும் சேர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க. மொழி பிரச்சனைக்காக கொடுத்துருக்காங்க, காவிரி நீர் பிரச்சனைக்காக கொடுத்துருக்காங்க, இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக ஒன்றிணைந்து குரல் கொடுத்துருக்கிறாங்களே தவிர இந்த 54 வருடங்களில் ஒரு நாள் கூட கூட்டணியாக அவர்கள் இருந்ததில்லை. எல்லாத்தையும் சமரசமாக பார்க்கின்ற டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற எந்த கட்சிகளையும் நான் பாகுபாடு பார்ப்பது கிடையாது. எந்த ஒரு கட்சி நடுநிலைமையோடு பாதிக்கப்பட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சியை ஆதரிப்பவன் நானே இதை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த தாட்டி மக்கள் ஓட்டளிச்சிருக்காங்க. இது தவறோ சரியோ, தற்குறியோ நேர்குறியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்களுக்கு போர் அடிச்சிருச்சு, தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வேட்பாளரை நாம் தடுத்து ஆட்சியில் அமர்ந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? மக்களுக்காக தான் இந்த அரசியல். இந்த அரசியலே மக்கள் அல்லாத ஒரு நபரை முதலமைச்சராக உட்கார்ந்து பார்க்கணும்னா அது எதிர்மறையானதில்ல, அது நியாயமும் கிடையாதுல்ல. டிவிக்கே ஆளட்டும், அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம்.